ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு ஸ்ரீ அக்ஷயாஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம கிச்சன்ல நல்ல கலர்ஃபுல்லான அதே சமயம் நல்ல ஃப்ளேவர்ஃபுல்லான செமி ட்ரை ஆனியன் கேப்சிகம் கிரேவி தாங்க பார்க்க போறோம். இது வந்து சப்பாத்தி, ரொட்டி, நான், புலாவ் இது எல்லாத்துக்குமே ஒரு பர்ஃபெக்டான காம்போவா இருக்கும். இதுல வந்து இந்த ஆனியனோட ஸ்வீட்னஸும் அப்புறம் இந்த கேப்சிகமோட கிரன்ச்சினஸும் இந்த மசாலாவோட ஃப்ளேவர்ஸும் ஒன்று சேரும்போது அதோட டேஸ்டே வேற லெவல்ல இருக்கும். ரெஸ்டாரண்ட்ல கிடைக்கக்கூடிய அதே டேஸ்ட்லயே வீட்லயே நம்ம ரொம்ப ஈஸியா பண்ணிட முடியும். எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாமா? இந்த கிரேவி பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம ஆனியனும் கேப்சிகமும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்க போறோம். அதுக்கு ஒரு பேன்ல 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கு அப்புறமா இதுல நான் வந்து ஒரு 3 பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி சைஸ்ல கட் பண்ணி எடுத்திருக்கேன். ஸோ அதை இதோட சேர்த்துக்கோங்க. அடுத்ததா கேப்சிகம் ஒரு 2 கேப்சிகம் எடுத்திருக்கேன். இதுல நீங்க கலர் கலராக கூட சேர்த்துக்கலாம். க்ரீன், எல்லோ, அப்புறம் ரெட் கலர், உங்களுக்கு என்னென்ன கலர் கேப்சிகம் இருக்கோ நீங்கள் அதை கூட சேர்த்துக்கோங்க. இப்போ சேர்த்துட்டு நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு ஒரு நிமிஷத்துக்கு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ஹை ஃப்ளேமில் வச்சு ஃப்ரை பண்ணுறப்போ நல்லா க்ரன்ச்சியாக கிடைக்கும். இதே நீங்கள் லோ ஃப்ளேமில் வச்சு கலந்து விட்டிங்கன்னா அது வந்து கொஞ்சம் சாஃப்டாக மாறிடும். ஸோ அதனால நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா 1 நிமிஷத்துக்கு ஃப்ரை பண்ணிக்கோங்க. 1 நிமிஷத்துக்கு அப்புறம் இதை நம்ம வேற ஒரு பாத்திரத்துக்கு மாத்திக்கலாம். இப்போ அதே கடாயில ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இப்போ இதுல கொஞ்சமா ஜீரகம் சேர்த்துக்கலாம். இப்போ சீரகம் நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறமா இதுல பொடியா நறுக்கி வச்சிருக்க ஒரு 2 பெரிய வெங்காயத்தை இதோட சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு வெங்காயம் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா கலர் சேஞ்ச் ஆகி வரணும். ஸோ நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. ரொம்ப சிம்பிளான கிரேவி தான், ஆனால் டேஸ்ட் ரொம்ப சூப்பரா இருக்கும். நீங்கள் ஒரு தடவை செஞ்சு பாருங்க, அவ்வளோ சூப்பராக இருக்கும். ரொம்ப ஈஸியாக ஒரு 15 to 20 மினிட்ஸில் டக்குன்னு செஞ்சிடலாம். இப்போ பாருங்கள், வெங்காயம் நல்லாவே கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு. இந்த டைமில் நம்ம மசாலா சேர்த்துக்கலாம். நாளைக்கு 2 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள், 2 ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இந்த டைமில் அடுப்பை லோ ஃப்ளேமில் மாற்றிக்கோங்க. இதோட 1 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள்தூள் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். எப்போவுமே மசாலா சேர்க்குறப்போ அடுப்பை லோ ஃப்ளேமில் மாற்றிக்கோங்க, இல்லாட்டி அது டக்குன்னு தீய ஆரம்பிச்சிடும். ஸோ இப்போ இந்த வெங்காயம் இந்த எண்ணெயிலே நல்லா வதக்கி விட்டுக்கலாம். அப்போ தான் இந்த கிரேவிக்கு வந்து கலர் நல்லா கிடைக்கும். அதனால தான் இந்த டைமில் நம்ம மசாலா சேர்த்துட்டோம். இப்போ அடுத்ததாக 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இந்த இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போனதுக்கு அப்புறமா இதில் நம்ம டொமேட்டோ பியூரி சேர்த்துக்க போகிறோம். நான் இன்னைக்கு ஒரு 3 to 4 டொமேட்டோ வந்து சின்ன சைஸில் இருக்கக்கூடியது டொமேட்டோ வந்து நல்லா மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். ஸோ அந்த பேஸ்ட் இதோட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ இந்த தக்காளியோட பச்சை வாசனை போற அளவுக்கு நம்ம நல்லா கொதிக்க வச்சு எடுத்துக்கணும். ஸோ நம்ம ஒரு மூடி போட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்க வச்சு எடுத்துக்கலாம். இப்போ 2 நிமிஷத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா தக்காளியோட பச்சை வாசனைலாம் போய் மேலே லைட்டாக எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கும். இப்போ நல்லா கலந்து விட்டுக்கோங்க ஒரு தடவை. இப்போ இந்த டைம்ல நம்ம 1 ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு சேர்த்துக்கலாம். அந்த ஒரு கிரீமியான டெக்ஸ்சருக்காக நம்ம இந்த கடலை மாவு சேர்த்துக்கிறோம். இப்போ கடலை மாவு சேர்த்துட்டு அதோட பச்சை வாசனை போற அளவுக்கு நல்லா கலந்து விட்டுக்கலாம்.
பாருங்க எல்லாம் நல்லா ஒன்று சேர கலந்து விட்டாச்சு. இப்போ இந்த டைம்ல நம்ம புளிப்பில்லாத தயிர் வந்து ஒரு 3லேருந்து ஒரு 4 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம். தயிரை வந்து நல்லா விஸ்க் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அப்பதான் நல்லா ஸ்மூத் டெக்ஸ்சர்ல கிடைக்கும், இல்லாட்டி திரியா இருக்கும். ஸோ ஒயர் விஸ்க் வச்சு நல்லா விஸ்க் பண்ணிட்டு இதோட நம்ம சேர்த்துக்கலாம். தயிர் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ இந்த டைம்ல இந்த கிரேவிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டதுக்கு அப்புறமா மூடி போட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா லோ ஃப்ளேம்ல வச்சு நல்லா கொதிக்க விடலாம். இதுல இருந்து பச்சை வாசனைலாம் போய் மேலே வந்து நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரணும். ஸோ நல்லா லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு 2 நிமிஷத்துக்கு வேக வச்சுக்கோங்க. பாருங்க எல்லாமே நல்லா கொதிச்சு அந்த எண்ணெய்லாம் நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு. இப்போ இந்த டைமில் நம்ம கரம் மசாலா சேர்த்துக்கலாம். ஒரு 1 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ நல்லா கலந்து விட்டதுக்கு அப்புறமா அடுத்ததான் நம்ம ஃப்ரை பண்ணி வச்சிருக்க ஆனியன் கேப்சிகம் இதோட சேர்த்துக்கலாம். ஆனியன் கேப்சிகம் சேர்த்துட்டு எல்லாமே நல்லா ஒன்று சேர வர மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நீங்க இந்த டைம்ல நீங்க உப்பு காரம் இதெல்லாம் வந்து செக் பண்ணிக்கலாம். இது ரொம்ப கட்டியா இருக்கு. ஸோ கொஞ்சமா ஒரு 1/4 டம்ளர் போல தண்ணி சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு 1 நிமிஷத்துக்கு மூடி போட்டு ஒரு லோ ஃப்ளேம்ல மறுபடியும் நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க. இதுக்கப்புறம் ரொம்ப நேரம் கொதிக்க வேண்டாம், அந்த மேலே லைட்டாக எண்ணெய் பிரிஞ்சு வரணும். ஸோ அந்த ஒரு 1 நிமிஷத்துக்கு லோ ஃப்ளேமில் வச்சு கொதிக்க வச்சுக்கலாம். இப்போ 1 நிமிஷத்துக்கு அப்புறமா ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா இது மேலே எல்லாமே நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்து நம்மளோட கிரேவி நல்லா ரெடி ஆயிடுச்சு. அப்பப்போ ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுக்கோங்க, ஏன்னா சம்டைம்ஸ் அடி பிடிக்கும். இப்போ நம்மளோட கிரேவி ஃபுல்லாக ரெடி ஆயிடுச்சு. இப்போ இந்த டைமில் கொஞ்சமாக கஸ்தூரி மேத்தி வந்து நல்லா க்ரஷ் பண்ணிட்டு சேர்த்துக்கலாம். இதில் அது ஆப்ஷனல் தான், இருந்தால் சேர்த்துக்கோங்க, சேர்த்தா நல்லா இருக்கும், இல்லாட்டி ஒன்றும் பிரச்சனை இல்லை. சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டிங்கன்னா நம்மளுடைய ஆனியன் கேப்சிகம் கிரேவி ரெடி. இது வந்து சப்பாத்தி, ரொட்டி, நான் இது எல்லாத்துக்குமே ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ ஒரு தடவை நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க. பார்க்கவே நல்லா கலர்ஃபுல்லாக, அந்த டெக்ஸ்சரே பார்த்தீங்கன்னா நல்லா ஸ்மூத் டெக்ஸ்சரில் கிடைக்கும், ரொம்ப சூப்பராக இருக்கும். நான் இன்னைக்கு சப்பாத்திக்கு தான் இந்த கிரேவி செஞ்சுருந்தேன். சப்பாத்தியோட சேர்த்து சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்தது. ஸோ நீங்களும் ஒரு தடவை இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட ஃபீட்பேக்கை மறக்காமல் கமெண்டில் ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி வேற ஒரு ரெசிபியோட அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.